வணக்கம். என் பெயர் டாக்டர் பூரு தவான். இன்று இந்த வீடியோவில் மதுமேகம் உங்கள் கிட்னிக்கு எவ்வாறு சேதம் விளைவிக்கலாம் அல்லது விரும்புகிறது என்பதை பற்றி பேசப் போகிறோம். நாம் பேசினால் மதுமேகம் 40% கிட்னி தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது 100 பேர் கிட்னி பாதிப்பு குறித்து டாக்டர் பூரு தவானிடம் சந்திக்க வந்தால் அவர்களில் 40% மக்களின் கிட்னி அவர்கள் மதுமேகம் கொண்டதால் கெட்டுப் போகிறது. மேலும் மதுமேகம் என்பது நீங்கள் ஒவ்வொரு 2வது வீட்டிலும் எளிதாக காணக்கூடிய ஒரு நோயாகும். இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவரை கண்டுபிடிப்பீர்கள், அவருக்கு மதுமேகம், அலி அல்லது பிறகு நிலை ஏற்பட்டிருக்கும். இப்போது சிக்கல் என்னவென்றால் மதுமேகம் மட்டும் கிட்னிக்கு சேதம் விளைவிக்கவில்லை, உங்கள் கண்களையும் காப்பாற்றுகிறது, உங்கள் நரம்புகளையும் காப்பாற்றுகிறது. மேலும் சேதம் விளைவிக்கும் முறை முற்றிலும் ஒரே மாதிரியானது. நமக்கு மதுமேகம் ஏற்பட்டால் எங்கள் சர்க்கரை அளவுகள் அதிகரிக்க தொடங்கும். அதனால் எங்கள் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட தொடங்குகிறது. இரத்த ஓட்டம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். நமது கைகளில் பார்ப்பதற்கு இங்கு பெரிய பெரிய நரம்புகள் காணப்படும். இது பச்சை நீளமாக இருக்கிறது, ஏனெனில் இது வென்ஸ் ஆகும். இதில் ஆக்சிஜன் குறைவான இரத்தம் உள்ளது. அதே போல எங்கள் உடலில் சிவப்பு நிறம் உள்ளதையும் நாம் கூறுகிறோம், இது ஆக்சிஜன் மற்றும் உணவுகளை உடலின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு கொண்டு செல்கிறது. இப்போது நீங்கள் இதை தடிமனாக காண்கிறீர்கள். ஆனால் முன்னே செல்லும் போது சிறிய சிறிய மழை பெய்யத் தொடங்குகிறது. அதனால் முடியின் தடிமன் ஒரு 3ஆக குறைந்து மிகவும் மெல்லியதாக மாறுகிறது. இப்போது நினைத்துப் பாருங்கள், இவ்வளவு மென்மையான இரத்த ஓட்டம் உள்ள இடத்தில் அங்கு சேதம் ஏற்படுமானால் அங்கு வரை இரத்தம் செல்ல முடியாது. அந்த பகுதியை நீங்கள் இரத்தத்தில் ஊட்டுகிறீர்கள், அது இதற்கான சேதத்தை உருவாக்கத் தொடங்குகிறது. உங்கள் சர்க்கரை அளவு அதிகரித்தால் 200, 300, 400 ஆகிவிட்டால் நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்ளவில்லை, உங்கள் டாக்டர் கூறியதை கேட்கவில்லை, கவனமாக நடக்கவில்லை. அதனால உங்கள் இரத்த ஓட்டம் கெட்டியாகிவிட்டது. அம்மாவின் செல்கள் கொஞ்சம் பெரியதாகிவிட்டன. இதனால் அவர்களுக்கு இடையிலான பாதை, இரத்த ஓட்டத்தின் பாதை சின்னமாகிவிட்டது. இரத்தம் செல்ல முடியவில்லை. ஆனால் இப்போது அப்படி இரத்த ஓட்டம் நடக்கிறது. எங்கள் கண்களின் திரை மீது நுணுக்கமான ஒன்று உள்ளது. இதனை ரெட்டினா என்றும் அழைக்கிறோம். மற்றொரு இரத்த வழங்கல் எங்கு நமது நரம்பு உள்ளது என்பதை காணலாம். எனவே மதுமேகம் நோயாளிகள் அவர்களின் கண்கள் பலவீனமாகி நரம்புகள் பலவீனமாகி விடுகின்றன. குறிப்பாக கால்களில் உணர்வு நிறுத்தப்படுகிறது. உங்கள் இரத்த ஓட்டம் இவ்வளவு முக்கியமானது. கிட்னி உள்ளே மதுமேகம் காரணமாக பாதிக்கப்படும் கிட்னி பிலியா நோயாளிகளுக்கு அவர்களின் கண்களை பரிசோதிக்கவும் செய்கிறோம். எங்கு கண்கள் பாதிக்கப்படுகிறதா என பார்க்கிறோம். அந்த வகை நோயாளிகளில் எங்கள் காரணமாக எங்கள் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறதெங்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்கள், கிட்னி மற்றும் நரம்புகள் ஆகியவற்றுக்கு இது மிகவும் எளிதானது. நீங்கள் ஏற்பட்ட சேதத்தை மறந்து விடுங்கள். இப்போது மதுமேகம் மீது வேலை செய்யத் தொடங்குங்கள். 2. ஏனெனில் இப்போது நீங்கள் மதுமேகம் அளவை ஒரு டீக்கருக்கு கீழே வைத்திருக்க வேண்டும். உங்கள் நோயின் நிலைமை எதுவாக இருந்தாலும், அது உங்களின் நோன்பு அல்லது பிபி அல்லது ரெண்டம் இரத்த சர்க்கரை அளவாக இருந்தாலும் நீங்கள் அதை 180க்கு கீழே வைத்திருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் உங்கள் மருந்தை அதிகரிக்க வேண்டியிருந்தாலும், உங்கள் இன்சுலினை அதிகரிக்க வேண்டியிருந்தாலும், அல்லது நீங்கள் உணவை மாற்ற வேண்டியிருந்தாலும், அல்லது நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டியிருந்தாலும் அது முக்கியமல்ல. நீங்கள் உங்கள் உடலை சர்க்கரையால் கவனித்தால் உங்கள் மற்ற சேதங்கள், எதிர்காலத்தில் ஏற்படும் சேதங்கள் ஏற்படாது. முதலில் இதை செய்ய வேண்டும். 2வது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சர்க்கரையின் காரணமாக எங்கள் உடலின் வெவ்வேறு உறுப்புகள் பலவீனமாகிவிட்டன. இப்போது நாங்கள் இதை செய்ய வேண்டும். வலிமை பெறுவோம் என்றால் செயல்பாட்டின் திறன் அதிகரிக்கும். அது எங்கள் கண்களாக இருக்கலாம், எங்கள் கிட்னியாக இருக்கலாம். இதை எவ்வாறு செய்யலாம்? இதை செய்யலாம். நாம் சரியாக உணவு எடுத்துக்கொண்டால் இப்போது நமது உணவுக்கு மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். உணவில் கவனம் செலுத்துவது, இனிப்பு உணவுகளை தவிர்க்க வேண்டும். பழங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. பழ சாலட் அதிகமாக செய்ய வேண்டும். உங்களுடைய உணவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்க வேண்டும். இதனால் உங்கள் உடலுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். உங்கள் ஒளி சுத்தமாக இருக்கும். மேலும் உங்கள் உடலில் உள்ள மைக்ரோபயோமும் பாக்டீரியாவும் நல்ல முறையில் செயல்பட்டு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவ வேண்டும். இப்பொழுது நாம் கிட்னிக்கு மீண்டும் வருகிறோம். எனவே நாம் என்ன செய்தோம்? முதலில் நாம் செய்தது, நமது மதுமேகம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதனால் மேலும் சேதம் ஏற்படுவது நிறுத்தப்பட்டது. இப்போது கிட்னியின் செயல்பாட்டை மேம்படுத்த வேண்டும். ஏனெனில் கிட்னியின் செயல்பாட்டை நாம் மேம்படுத்தாத வரை குறைபாடு நிலை மற்றும் யூரியா நிலை குறையாது. எனவே கிட்னியின் செயல்பாட்டை மேம்படுத்துவது பற்றி சிந்திக்க வேண்டும். இப்போது நாம் கிட்னி பற்றி பேசும்போது, கிட்னி என்பது ஒரு சற்று சிக்கலான உறுப்பாகும். ஏனெனில் முழு உடலே இதற்கு சார்ந்துள்ளது. இரத்தத்தை சுத்தமாக்குவதற்காக
உங்கள் உடலில் இரத்தம் மாசுபட்டால் சோர்வு ஏற்படும். பல அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். சில நேரங்களில் கத்தினி காரணமாக, சில நேரங்களில் யூரியா காரணமாக. எனவே இரத்தத்தை சுத்தமாக்க வேண்டும். அதனால் நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும்? உணவை கட்டுப்படுத்தி இரத்தத்தை குறைவாக மாசுபடுத்த அனுமதிக்க வேண்டும். நாம் புரதம் சாப்பிடாமல் இருந்தால், குறைவாக சாப்பிடினால், உடலில் மாசு உருவாக்கும் உணவுகளை சாப்பிடாமல் இருந்தால், எனவே எங்கள் இரத்தம் ஒப்பிடும்போது சுத்தமாக இருக்கும். ஏனெனில் குப்பை வேலை செய்தால் அது உணவின் மூலம் ஏற்படும். உணவு குறிப்புகளை பற்றி மேலும் அறிய விரும்பினால் இந்த சேனலில் நான் பல வீடியோக்களை உருவாக்கியுள்ளேன். மேலும் நீங்கள் 11 வீடியோக்களை பார்த்தால் நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிடக்கூடாது என்பதற்கான முழுமையான தகவல்களை பெறலாம். இப்போது கிட்னிக்கு ஒரு சிறப்பு உள்ளது. அது தனது செயல்திறனை அதிகரிக்க முடியும். இதை பற்றி நாங்கள் முதல் வீடியோவில் பேசினோம். எனவே இந்த திறனை மேம்படுத்த வேண்டும். ஏனெனில் கல்லீரலின் போல் கிட்னி மீண்டும் உருவாகாது. யூடியூபில் நாம் கேட்கும் அளவுக்கு மீண்டும் உருவாகாது. கிட்னி டீடாக்ஸ் ஆகாது. இதற்காகவே நாங்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அளவுகள் அதிகரிக்கின்றன. அதனால் நீங்கள் கிட்னி செயல்பாட்டை மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அந்த சூழலை நேசிக்க வேண்டும். அந்த சூழல் உருவாகும் போது நீங்கள் மருந்து எடுத்தால் உங்கள் அளவுகள் மிகவும் வேகமாக குறையும். இப்போது நீங்கள் 1 அறிக்கையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நோயாளியிடம் கண்டிப்பாக கேளுங்கள். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை செயல்பாட்டை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதில் மிகவும் தெளிவான கருத்து பெறுவீர்கள். கூட பாதிக்கலாம். உங்கள் மனதில் எந்த ஒரு மருத்துவர் இருந்தால், ஒன்று மனைஷியின் பல மனைஷிகள் உள்ளன. இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதில் ஏதாவது முடிவுகள் வந்தால் அந்த முடிவுகளை நீங்கள் பெற வேண்டும். இதற்காக நீங்கள் இந்த மனைஷிகள் செய்ததைப் போலவே செய்ய வேண்டும். உங்கள் டயபிட்டிஸ் மற்றும் கிட்னி பாதிக்கப்படுவதற்கான காரணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். கிட்னியின் செயல்பாட்டை மேம்படுத்த வேண்டும். இந்த 2 விஷயங்கள் ஒன்றாக வந்தால் முடிவுகள் மிகவும் நல்லதாக இருக்கும். எனவே இந்த வீடியோ மூலம் டயபிட்டிஸ் உங்கள் கிட்னிக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் உங்கள் மனதில் எந்த சந்தேகம் இருந்தால் நீங்கள் எதையும் கேட்கலாம். மருத்துவர்கள் என்னுடன் கிடைக்கின்றனர். நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். இதற்குடன் நான் அனைவருக்கும் செல்ல அனுமதி கேட்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை வணக்கம்.